வரங்க எங்கள் பொண்ணுக்கு 3 வாட்டி போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு கோயில் இல்லை, எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. இவர் தாங்க கம்பெனியில் ஒருத்தர் சொன்னாங்கன்னு வந்து சொன்னார், கலவையில் அங்காளம்மா கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். போன வருஷம் இதே நாளில் இந்த இடத்துல தாங்க இருக்கும். போன வருஷம் இதே நாளில் இங்கே இருந்தோம், வந்து பார்த்தோம் அம்மாவை. அவர் இருக்க சொன்னார் சாமி. 7 நாள் இருந்தோம், நானும் அவ்வளோ இருந்து போனோம். இப்போ பொன் குழந்தை பிறந்திருக்குங்க. இதோ வந்தோம், போன மாதத்தில் வந்து வருஷம் வச்சுட்டு அம்மாவுக்கு புடவெல்லாம் செலுத்திட்டு போனோம். ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் குல விளக்குங்க அந்த அம்மா. அங்காள அம்மாவை நாங்கள் சாவர மட்டும் மறக்கவே மாட்டோங்க. நாங்கள் இந்த மாதம் நான் வரேன். இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த அம்மா வந்து மசான கொள்ளைக்கு வந்தோம். அந்த ஐயா எல்லாம் சாமியை தூக்குங்க நாங்கள் வந்து தூக்குனோம். இந்த நின்றுடுச்சு அந்த பொண்ணுக்கும். அது 6வது மாதம். கண் கண்ட தெய்வங்க இந்த அம்மா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா நடக்கும், உங்களுக்கு குழந்த பிறக்கும். நாங்கள் அதே மாதிரி நல்லபடியாக குழந்த பிறந்திருக்குங்க, பொன் குழந்த. நான் அந்த அம்மா மாதிரியே பண்ணதுங்க. அதுவும் அந்த குழந்தைய நாக்க நீட்டுன்னா அங்காளம்மா மாதிரி செய்யனா ஆனது, நாக்க நீட்டுது, கண்ணு எப்படி காட்டுது, அந்த அம்மா மாதிரியே பண்ணுது. எங்கள் குடும்பத்துக்கே காவல் தெய்வம் அங்காளம்மா தாங்க. பம்பை உடுக்கை ஒலி கேட்டு அருள் வந்து ஆடுவோர் பலர் உண்டு. தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் பொங்கலிட்டு மொட்டையடித்து அங்காளியை வழிபடுவோர் பலர் உண்டு. மலைமகள் முதல்வா போற்றி, பங்கையர் முதல்வரியற்ற பரபிரம்மா சொருவா போற்றி, கங்கையின் சடையோடின்ற கணபதியை போற்றி போற்றி. ஓம் சிவ சிவா சிவ சிவா என்ன சந்தாதி சிவகையிலாயமிட்டோ பிரம்மையிலாயமிட்ட ஒருத்தியா போய் சடையில் வைத்து ஒருத்திய மடிவில் வைத்தார். ஐயா அப்படி விநாயகமூர்த்தினவரு உங்களுக்கு வந்து வியாபாரிக்கு முன்ன பிறந்தவர விநாயகமூர்த்தினவர் தாயாடு பதிமடியிலே அமர்ந்த பிறகு வாணி கலைவாணி நான்முனார் தேவி இணையாக சரஸ்வதி சாரதம்பாள் நாவில் கூட இருப்ப கலைமகள் தாயாடு பதிமடிக்கு திருமுக பயணமா பரணத்தாரு அம்மா
சர்ப்பங்கள் மாதா உனக்கு ஆடுவது என்ன சொல்வேன்? மஞ்சளது குங்கும கதவப்படி வீசுகின்ற தாயின் வாசனைகள் என்ன சொல்வேன்? குடை மேல் குடை அடுக்கி மலர்பின தின்னுகின்ற அம்மா உன் கொள்ளைதான் என்ன சொல்வேன்? அந்த மகுட முடி சட மீது படம் எடுத்து ஆடி வரும் வருத வகை என்ன சொல்வேன்? நித்த நித்த அலையோ நித்தையும் பக்தியும் தொழுது வர ஆனந்தம் கோடி முழு முனிகள் விளையாட ஜோதிமயமான ரூபி ஆதியாய் கலவன கோரகுருவாகிய அன்பாக பிறந்த தேனு அல்லலா மிக தோங்கி தாண்டவள் மால்மருகி சக்தி அங்காள வலிமையே ஏந்தி வருகிறாள் சூலம் ஏந்தி வருகிறாள் ஏந்தி வருகிறாள் சூலம் ஏந்தி வருகிறாள் ஏழுலகம் காத்திடவே. மயான கொள்ளைக்கு அன்னை அங்காள பரமேஸ்வரி சிம்ம ரதத்தில் ஏறி தலைவிரி கோலமாய் 16 கரங்களுடன் பம்பை உடுக்கை சிலம்பு என பல்வேறு வாத்தியங்கள் முழங்க பிரம்மன் சிரசையும் கபாலத்தையும் பக்தர்கள் சுமந்து செல்வது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும். சிலம்பு ஏந்திய பக்தர்கள் வரிசையாக நின்று அனைவரும் அம்மனின் புகழை பாடியபடி மயானம் நோக்கி செல்வது காண்போர் அனைவரையும் பரவசப்படுத்தும் காட்சியாகும். எலுமிச்சை அலகு குத்தி கொள்ளுதல், முதுகில் அலகு ஏற்றி கல் உருளைகளை இழுத்தல், அலகு குத்தி டிராக்டர் இழுத்தல், அலகு குத்தி லாரியை இழுத்தல் என பல்வேறு வேண்டுதல்கள் இங்கே நடந்து வருகின்றன. ஆலயத்திலிருந்து புறப்படும் ஊர்வலம் ஊரின் முக்கிய வீதி வழியே சென்று ஊர் மயானத்திற்கு சென்று சேர்கிறது. ஏந்தி வருகிறாள் சூலம் ஏந்தி வருகிறாள் ஏந்தி வருகிறாள் சூலம் ஏந்தி வருகிறாள். பாதமணி சிலம்போசை எட்டு திக்கு ஒளித்திடவே வேண்டி வரும் அடியவரின் வேதனைகள் தீண்டிடவே. பாதமணி சிலம்போசை எட்டு திக்கு ஒளித்திடவே வேண்டி வரும் அடியவரின் வேதனைகள் தீண்டிடவே. ஆடி வருகிறாள் கலவை காளி வருகிறாள் பன்னீர்சாமி வடிவினிலே அருளை தருகிறாள். ஆதிசிவ சங்கரிய அம்பிகையே அங்கமுத்து தோதி சிவ நிடர்வாகம் சூடோ மங்காள தேவி மந்திர பஞ்சாட்சரிய மாதாவே அங்கமுத்து மாதவர் தொழுதேற்றும் மாதா அங்காள தேவி கொக்கரித்து எத்திசையும் கொலுவமரும் அங்கமுத்து சந்திர சடாதரிய சங்கரியே அங்கமுத்து மந்திர பஞ்சாட்சரிய மாதாவே அங்கமுத்து கொக்கரித்து எத்திசையும் கொலுவமரும் அங்கமுத்து செங்கன்மால் தங்கையான செல்வியே அங்கமுத்து செங்கன்மால் தங்கையான செல்வியே அங்கமுத்து கொக்கரித்து எத்திசையும் கொலுவமரும் அங்கமுத்து மந்திர பஞ்சாட்சரிய மாதாவே அங்கமுத்து. அங்காள பரமேஸ்வரியை நம்பி வருவோர்க்கு என்றும் ஏமாற்றமே இல்லை. இதுவே உண்மையாகும். தாங்கள் வேண்டும் வரம் அனைத்தும் நிறைவேறிய பின் பம்பை உடுக்கை சிலம்பு முழக்கத்துடன் அம்மனுக்கு புடவை மலர் மற்றும் எலுமிச்சை மாலை இவற்றுடன் பல்வேறு பழ வகைகளை கொண்ட வரிசை தட்டு வைத்து
வழிபடுகின்ற பக்தர்களின் காட்சி எங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். இந்த ஆலயத்தில் சாதி மத பேதம் கிடையாது. அன்னையின் அருளால் குழந்தை வரம் பெற்றவர்கள் பெரிய நாயகியின் அருகிலுள்ள தொட்டிலில் தன் குழந்தையை போட்டு அன்னையின் புகழை தாலாட்டாக பாடி பின்பு அந்த குழந்தையை பெரிய நாயகியின் பாதத்தில் வைத்து வழிபடுவது மற்றும் வரிசை தட்டு வைத்து அன்னைக்கு மரியாதை செய்வதும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பாகும். வாரி ஆரி ஆரி ஆராரோ ஆராரோ ஆரரிரோ ஆனந்தமணி ஊரங்க அங்கால ஈஸ்வரியே ஆதிபராசக்தி அம்மா பிள்ளை பிறந்த இடத்தில் நீ பேர் வாங்கும் தெய்வம் அம்மா மைந்தன் பிறந்த இடத்தில் மாதாவே காரும் அம்மா தொட்டிலும் பிள்ளையுமா தோழ வளர வேணும் வாழ வரங்குடம்மா வாழ்வரசு அங்காளம்மா உச்சியில கண் படைத்தால் உலகமெல்லாம் வந்தால் நெற்றியில கண் படைத்தால் நெடுந்தூரம் பார்வை கொண்டால் பட்டி பெருகணமே பால்பான பொங்க வேணும் தொட்டியிலும் பிள்ளையுமா தோழ வளர வேணும் வாரி ஆரி ஆரி ஆராரோ 6 கோடி மாயா சக்தி வேறுபட பெண் பிறந்தால் வேறுபட பெண் பிறந்து வெவ்வேறு ரூபமானால் சக்தி ஒருத்தி அம்மா சமயம் பல விதம்மா 6 கோடி மாயா சக்தி வேறுபட பெண் பிறந்தால் வாரி ஆரி ஆரி ஆராவும் அச்சாணியாகவும் ஆசனமாகவும் விளங்கி அன்னையை அத்தேரில் அமரச் செய்து சாந்தப்படுத்துவதாக ஐதீகம். இந்த கலவை அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமன்றி வெளி மாநில பக்தர்களும் கலந்து கொண்டு அன்னையை தரிசனம் செய்து தங்கள் குறைகளை சொல்லி வழிபடுவது இன்றும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு கொடியேற்றப்படுகிறது. மறுநாள் அமாவாசை அன்று மயான கொள்ளை உற்சவம் நடைபெறுகிறது. எல்லா கர்ம வினைகளும் கலவை அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளை உற்சவத்தை கலந்து கொண்டு அவர்களுடைய கர்ம வினைகளை அழிப்பதற்காக அந்த தரிசனம் செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக கருதுகிறோம் நாங்கள். அது இல்லாமல் பிரம்ம உற்சவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரத உற்சவம் 10வது நாள் திருக்கல்யாண உற்சவம்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த கோயிலுக்கு தமிழகம் மற்றும் ஆந்திரா கர்நாடகம் போன்ற மாநிலங்களிலிருந்து நிறைய பக்தர்கள் இங்கு அருள் பெற்று கொண்டு எல்லாம் அவள் புகழை இசைத்திடுவோம்.